வணக்கம். இந்த நாம் இப்போது இந்தியாவில் பரபரப்பாக பேசிட்டு இருக்கும் ஷாரன் ராஜ் கொலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பக்கம் மரணப்படுகையில் இருந்து கொண்டும் தனக்கு தான் உயிராக நேசித்த காதல் தான் விஷம் கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்தும் அவரை தண்டிக்க வேண்டாம் என்று சொன்ன அப்பாவி காதலனும், இன்னொரு பக்கம் காதலனை எப்படியாவது கொலை செய்து விடணும் என்று தொடர் முயற்சிகளை செய்து கொலை செய்த கொடூர காதலியும், அவரே எப்படி செய்தார்? இந்த கொலைக்கு மூடநம்பிக்கை தான் காரணமா? இந்த கிரிஷ்மா ஷாரன் ராஜ் காதல் கதை தான் என்ன உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பின்னணி: கிரிஷ்மா ஷாரன் ராஜ் இவர்களுடைய காதல் கதையின் ஆரம்பம் நம்மூர் எல்லாம் காதல் கதை போலவே பஸ் பயணத்தில் தான் ஆரம்பிக்கிறது. 2021ஆம் ஆண்டு இருவரும் வெவ்வேறு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பஸ் பயணத்தின் போது ஆரம்பித்த இவர்களுடைய நட்பு பின்பு காதலாக மாறியது. இருவரும் காதலித்து வந்த நிலையிலே 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கிரிஷ்மாவின் பெற்றோர் அவருடைய சம்மதத்தோடு அவரது திருமணத்தை ஒரு இராணுவ அதிகாரியோடு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவருடைய முழு சம்மதத்தோடு தான் நடைபெறுகிறது. இதெல்லாம் நடந்த பின்பும் கிரிஷ்மா ஷாரன் ராஜ் இருவரும் தங்கள் காதலை தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். திருமணம் தேதி நெருங்க இவர் ஷாரன் ராஜ் அவர்களை கொல்ல முயற்சி செய்கிறார். கிரிஷ்மா ஏன் ஷாரன் ராஜ் அவர்களை கொலை செய்தார் என்பதற்கு இரண்டு விதமான செய்திகள் வெளிவந்தது. ஒன்று, கிரிஷ்மா சொன்னது, அதாவது தனக்கு திருமணம் நடக்க இருப்பதால் ஷாரன் ராஜுடன் பிரேக்கப் செய்ய அவர் கூறியதாகவும், ஆனால் அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், இருவரும் தனிமையில் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் குறிப்பாக நிச்சயிக்கப்பட்ட அந்த இராணுவ அதிகாரிக்கு அனுப்பிவிடுவேன் என்று ஷாரன் ராஜ் அவர்கள் மிரட்டியதாகவும் கூறுகிறார். அதனால்தான் அவரை கொலை செய்ததாக கிரிஷ்மா காவல்துறை விசாரணையின் போது போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த கொலையில் மூடநம்பிக்கை ஆங்கிள் ஒன்று இருப்பதாக அப்போது உள்ளூர் ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டது. அதாவது கிரிஷ்மா அவர்களுக்கும் அந்த இராணுவ அதிகாரிக்கும் திருமணம் நிச்சயமான பின் அவரது ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் ஒருவர் கிரிஷ்மாவின் முதல் கணவர் இறந்து விடுவார் என்று கூறியிருக்கிறார். இது முழுக்க மூடநம்பிக்கை தான். ஆனால் ஆண்களுக்கு இது போன்ற தோஷம் இருப்பதாக கூறப்பட்டால் அவர்களை திருமணம் நாளன்று மணப்பெண்ணுக்கு தாலி கட்டுவதற்கு முன்பு திருமண பந்தலிலே ஒரு வாழை மரத்திற்கு தாலி கட்ட சொல்வார்கள். இவ்வாறு அவரது முதல் மனைவியாக அந்த வாழை மரம் வெட்டப்பட்டு அந்த தோஷம் நீங்கி அதன் பின் மாப்பிள்ளை மணப்பெண்ணுக்கு தாலி கட்டுவார். ஆனால் இந்த கேஸில் கிரிஷ்மா ஒரு பெண். அதனால் அவருக்கு அந்த ஜோசியர் ஏதாவது பரிகாரம் சொன்னாரா அல்லது கிரிஷ்மாவே தனிச்சையாக இந்த கொலை முடிவை எடுத்தாரா என்பது தெரியவில்லை. கிரிஷ்மாவுக்கும் அந்த இராணுவ அதிகாரிக்கும் திருமணம் ஃபிக்ஸ் ஆன பின்பு ஒரு நாள் கிரிஷ்மாவும் ஷாரன் ராஜ் இருவரும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பின் ஷாரன் ராஜை கொலை செய்து இந்த தோஷத்திலிருந்து விடுபட இப்படி அவர் செய்திருக்கலாம் என்று உள்ளூர் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தனர். கொலை: ஷாரன் ராஜ் அவர்களை கொலை செய்ய கிரிஷ்மா பல முயற்சிகளை செய்கிறார். இதற்காக குறிப்பிட்ட மாத்திரைகள் பயன்பாடு பற்றி இன்டர்நெட்டில் ரொம்பவே ஆழமாக அவர் ரிசர்ச் செய்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு அந்த குறிப்பிட்ட மாத்திரைகளை குடிநீர் அல்லது ஜூஸ் போன்றவற்றில் கலந்து ஷாரன் ராஜுக்கு அவ்வப்போது கொடுத்து அவரை கொல்ல முயற்சி செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் மாத்திரைகளின் அளவை அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் ஷாரன் ராஜ் அவர்களை பெரிய அளவில் பாதிக்கவில்லை. மாத்திரைகள் கலந்த அந்த ஜூஸை அவரை குடிக்க வைக்க கிரிஷ்மா பல விதமான நாடகங்களை நடத்தியிருக்கிறார். அதாவது, உன்னால் இவ்வளோ நேரத்திற்குள் இதை குடிக்க முடியுமா என்று பெட் கட்டுவது உட்பட பல வழிகளில் அவருக்கு சந்தேகம் வராதவாறு அவரை மாத்திரை கலந்த அந்த ஜூஸை குடிக்க வைத்திருக்கிறார். காதலில் முழுவதாக கூடாகிவிட்ட ஷாரன் ராஜ் அவர்களும் சந்தேகம் இல்லாமல் தொடர்ந்து கிரிஷ்மா கொடுத்து வந்த எல்லா குடிபானங்களையும் குடித்திருக்கிறார். இந்நிலையில் கிரிஷ்மா தனது கொலை முயற்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார். 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஷாரன் ராஜ் அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்திருக்கிறார் கிரிஷ்மா அவர்கள். அங்கு வந்த ஷாரன் ராஜுக்கு பூச்சிக்கொல்லி கலந்த ஒரு ஆயுர்வேதிக் கஷாயம் சாப்பிட கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே ஆயுர்வேதிக் கஷாயம் ரொம்பவே கசப்பாக இருப்பதால் ஷாரன் ராஜுக்கு அந்த கசப்பான கஷாயம் மீது சந்தேகமே வரவில்லை. இதனால் அதை அவர் குடித்து விட்டார். ஆனால் கிரிஷ்மாவின் வீட்டிலிருந்து கிளம்பிய பின் அவருக்கு தலை சுற்ற ஆரம்பிக்கிறது. அதன் பின் அன்று இரவு வீட்டில் பலமுறை வாந்தி எடுக்கிறார். இதனை அடுத்து கேரளா தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார். இந்த நிலையில்தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 11வது நாள், அதாவது அக்டோபர் 25ஆம் தேதி அன்று அவர் உயிரை விடுகிறார். அந்த 11 நாளும் அவர் மிகவும் துன்பத்தை அனுபவித்ததாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்கள் கூறினர். அவர் சாவதற்கு முன்பு தனக்கு கிரிஷ்மா விஷம் கொடுத்திருக்கலாம் என்று தனது நண்பரிடம் தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தியதாகவும், அதே போல கிரிஷ்மாவை தண்டிக்க வேண்டாம் என்றும் அவர் சொன்னதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது மரணத்திற்கு பின்
அவர் தனது நண்பனிடம் எழுப்பிய சந்தேகத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு அவரது பெற்றோர் போலீசில் புகார் கொடுத்ததை அடுத்து அக்டோபர் 31ஆம் தேதியே கிரிஸ்மா கைது செய்யப்படுகிறார். அவருக்கு உடனடியாக இருந்ததாக அவரது அம்மாவும் அவரது தாய்மாமனும் கைது செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பின் அவருக்கு பெயில் கிடைத்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நடந்த இந்த வழக்கின் தீர்ப்பு சில நாட்களுக்கு முன் வந்தது. அப்போது கிரிஸ்மாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதோடு அவருக்கு உடனடியாக இருந்ததாக அவரது தாய் மாமனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.